ஹலோ ஆல். இந்த வீடியோவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய எம்சிக்யூஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிகே சீரீஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சில மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கூடிய ஐடியாவும் அதுதான், ஜிகே அண்ட் ஜிஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் ஒரு ஃபார்மலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கடுத்து தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார்மெட்ஸை. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னது அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் பர்ன்ட் பிரிக் பில்டிங்ஸ். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஏன்னா அவங்க வந்துட்டு பில்டிங்ஸும் இல்லை ட்ரைனேஜஸ்ஸு செஸ்பிட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பர்ன்ட் பிரிக்ஸை யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. மட் பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மட் பிரிக்ஸோட பர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த அவங்க டைம் பீரியடில் ஒரு அட்வான்ஸ் நாலேஜாக இருந்தனால ஸோ அதான் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர். So next question, which settlement is the eastern boundary of Harappan civilization? Eastern most boundary எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலம்கீர்பூர், ஷோட்டுகாய், லோதல், ராக்கிகாரி. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு அலம்கீர்பூர் தான். ஸோ இந்த 4 தான் வந்துட்டு ஒவ்வொரு டைரக்ஷனுடைய பவுண்டரிஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நார்த்தில் வந்துட்டு ஷோட்டுகாய், இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆப்கானிஸ்தான் அலாங் த ரிவர் ஆஃப் செனாப் ரிவர். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஈஸ்ட்டுக்கும் அதான். ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு அலம்கீர்பூர் யூபியில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இது ஹிண்டான் ரிவர் தான். ஓகே, அடுத்து சவுதர்ன் மோஸ்ட் சைட் வந்து தியாமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது, பிரவாரா ரிவர். வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் வந்து சுட்கென்ஜெந்தோர், இது வந்து பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்குது, தக்ஷ் ரிவரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்டோட 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் இஸ் ஃபவுண்ட் இன் விச் செட்டில்மெண்ட்? ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் எந்த செட்டில்மெண்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபேமஸான சைட் வந்துட்டு லோதல் தான். ஸோ லோதல்ன்ற சைட் வந்துட்டு குஜராத்தில் இருக்குது, இந்தியாவில். இது ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் வந்து இந்த முதல் 2 தான். எக்ஸ்கவேட்டட் இன் 1954 பை எஸ்ஆர்ஓ, இவர் தான் இந்த ஆர்கியாலஜிஸ்ட், அண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் போகாவா ரிவர். ஓகே, ஸோ எல்லா சைட்டுக்குமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்தளவு எல்லா சைட்டுக்குமே எக்ஸ்கவேட்டட் இயர், யார் எக்ஸ்கவேட் பண்ணாங்க, என்ன ரிவரில் இருக்குது, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது போக கீழே கொடுத்துருக்க எல்லாமே அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ மேன்செஸ்டர் ஆஃப் ஐவிசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைட்டை. ஹேட் அ டாக்யார்டு, 5 மாடல்ஸ் ஆஃப் போட் இருந்திருக்குது, மாடர்ன் செஸ், நேவல் ட்ரேடு. ஸோ இந்த லோதல்ன்றது வந்துட்டு டாக்யார்டும் நேவல் ட்ரேடு ரிலேட்டடானது. ஸோ இந்த ஐடியா நமக்கு இருந்தால் போதும், மித்த எல்லாமே ஜஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம. பட் லோதல்னா இதுக்கு தான் அது ஃபேமஸ். நெக்ஸ்ட் ஒன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் லோதல் அண்ட் சன்ஹுதாரோ. ஸோ முதல் வந்து பார்த்தோம் லோதல் வந்து டாக்யார்ட்னு பார்த்தோம். இப்போ லோதலும் சன்ஹுதாரோவுக்கும் எது வந்துட்டு இம்பார்ட்டன்டான இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பீட் மேக்கிங். ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கணும். இம்பார்ட்டன்டான இண்டஸ்ட்ரி வந்துட்டு பீட் மேக்கிங் தான். ஸோ சன்ஹுதாரோ ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து லாங்கஷயர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போன லோத்தல் வந்துட்டு மேன்செஸ்டர் ஆஃப் ஐவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியாலாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா காட்டன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற இடமா இருக்கும். ஸோ அதனால் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த லாங்கஷயர் அப்படின்றது வந்துட்டு அந்த மேன்செஸ்டர்ன்றது வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பிளேஸோடைய நேம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஊருக்கு வச்சிருப்பாங்க, எந்த பிளேஸ் காட்டன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ. அதே மாதிரி லாங்கஷயர் அப்படின்றதும் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பிளேஸோடைய பேர் தான். ஸோ அந்த மாதிரி சன்ஹுதாரோவுக்கு வந்துட்டு இந்த நேம் சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ப்ரெசென்ட் டே பாகிஸ்தானில் இருக்குது. ஒன்லி இந்த சிட்டி வித்தவுட் சிட்டாடல் வந்துட்டு சன்ஹுதாரோ தான். இதுதான் அதோட மெயின் ஃபியூச்சரே. ஸோ சிட்டாடல் இல்லாதது. சிட்டாடல்னா என்னன்னா ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லா சிட்டிஸ்லயுமே வந்துட்டு 2 லெவல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தரைத்தளத்துல இருக்கும் ஊர், அதாவது ஊர் வந்துட்டு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தரை லெவல்ல இருக்கும். அது வந்துட்டு ஒரு காமனான மக்கள் இருக்க இடம். இன்னொன்று வந்து ரைஸ்டு ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மலை மேடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மலை மேடு மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு மேல் மக்கள் வந்து மன்னர்கள் அந்த மாதிரி அரசர்கள் அவங்களாம் வாழ்வாங்க. ஸோ அதை வந்துட்டு சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிட்டி சன்ஹுதாரோ மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி சிட்டாடல் இல்லாத சிட்டி. அதே மாதிரி 3 லெவல்ஸ் இருக்கிற சிட்டியும் இருக்கு, 3 சிட்டாடல் இருக்கிற மாதிரி சிட்டியும் இருக்கு. அது என்னன்னு ஃபர்தரா பார்ப்போம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பீட் மேக்கிங் ஃபேக்ட்ரி, லிப்ஸ்டிக்ஸ், டாக் பா, பிரிண்ட் இன் பிரிக், இதெல்லாம் வந்து ஃபேமஸ் இந்த இதுக்கு சன்ஹுதாரோல. அது விச் ஐவிசி சைட் வாஸ் இன்க்ளூடட் இந்த வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இன் லிஸ்ட் இன் ஜூலை 2021. ஜூலை 2021ல யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல எந்த ஐவிசி சைட்டை ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் தோலவிரா. ஸோ இப்போ 43 சைட்ஸ் இருக்கு 2025 வரைக்கும். அதாவது இந்தியாவில் 43 சைட்ஸ் இருக்கு இந்த யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட்ல. தோலவிரா தான் இந்த சிட்டி வித் 3 ஜோன்ஸ். நான் போன கொஸ்டின் சொன்னேன்ல, வித்தவுட் எனி சிட்டாடல் வந்துட்டு சன்ஹுதாரோ. 3 ஜோன்ஸ் இருக்கிறது வந்து தோலவிரா.
Dolaviran Ramappa temple were added in 2021. Okay, so Ramappa temple வந்துட்டு காக்கத்தியா அர்த்தரேஸ்வரா இது தெலுங்கானால இருக்கு. இது ரெண்டையும் வந்துட்டு 2021ல அப்ரூவ் பண்ணிருக்காங்க UNESCO வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல. ரீசெண்டா ஆட் பண்ணது வந்துட்டு இந்த மொய்டாம்ஸ் அப்படின்றது. மொய்டாம்ஸ் த மவுண்ட் பரியல் சிஸ்டம் ஆஃப் அஹோம் டைனாஸ்டி. இது வந்துட்டு அசாம்ல இருக்கும். அங்க இருக்க ஒரு ட்ரைபல் பீப்புளுடைய பரியல் சிஸ்டம் அந்த மானுமெண்ட் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க ரீசெண்டா. அடுத்து டெரகோட்டா மாடல் ஆஃப் ப்ளவ் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் சைட். ப்ளவ்னா வந்துட்டு இந்த உழுவது விவசாயம் பண்ண உழுவுறதுக்கு வச்சிருப்பாங்களா அதுலேயே வந்துட்டு டெரகோட்டா மாடல் கிளேல செஞ்ச மாடல் எந்த சிட்டியில இருக்கு அப்படின்னா ஆன்சர் இஸ் பனவாலியில இருக்கு. ஸோ பனவாலி அதே தான் நான் போன இதில் கொடுத்துருந்த ஃபார்மெட் தான். பனவாலி எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. எக்ஸ்கவேட்டட் இன் இயர் 1973 பை ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்எஸ் பிஸ்ட். எந்த ரிவர்ல இருக்கு? எந்த பேங்க் ரிவர்? காக்ரா ரிவர்ல இருக்கு. அதோடைய இப்போ பிரசன்ட் நேம் வந்து சரஸ்வதினு சொல்றோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரிவர் இல்லை ட்ரை ஆயிடுச்சு. இது வந்துட்டு முந்தி புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு ரிவர் தான். இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு இந்த ரிவர். பேங்க்ஸ் ஆஃப் காகர் ரிவர் ரெண்டு ஒரே நேம் தான். ஸோ இதோடைய அதர் ஃபியூச்சர்ஸ் ஓவல் ஷேப்டு செட்டில்மெண்ட் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். ஒன்லி சிட்டி வித் ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ். ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிள்ல இருந்து நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுல இருந்து இப்படி ஒன்னொன்னா வருது. ஒவ்வொரு லைன்ஸ்லாம் வந்துடும். சூரியன் வரைவோம்ல நம்ம. ஸோ அந்த சூரியன் வரைகிறத இந்த கோடு கூட போறோம்ல அதெல்லாம் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நடுவில் சர்க்கிளா ஒரு இடம் இருக்கும் அவ்வளவுதான். ஸோ இதுதான் பனவாலி ஹரியானா. அடுத்து பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோ எக்ஸிபிட்ஸ் விச் போஸ். அந்த டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோ எந்த போஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்னா ஆன்சர் இஸ் திரிபங்கா போஸ்ட். ஸோ இதான் அந்த இமேஜ் டான்சிங் கேர்ள் அப்படின்றது. இது வந்து மொஹஞ்சதாரோல எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. அதான் இம்பார்ட்டன்டான டீடைல். டான்சிங் கேர்ள் எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு. என்ன போஸ்ட்ல இருக்கு? திரிபங்கா போஸ்ட்ல இருக்கு. இது வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர். என்ன மெட்டல்னு கூட கேட்கலாம். ஸோ பிரான்ஸ் அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். So next one, Indus region is mentioned as dash in the cuneiform inscriptions. Cuneiform inscriptionல Indus region என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெலூஹா அப்படின்ற வேர்டால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? அது வந்துட்டு இந்த மெசபடோமியன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அவங்க வந்துட்டு ஹரப்பன்ஸோட நடந்த ட்ரேட் ரிலேட்டடா அதுல வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அந்த என்ட்ரி பண்றதுல ஹரப்பன்ஸ் வந்து மெலூஹா அப்படின்ற அந்த ஊர் வந்து மெலூஹா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜென்ரலான டீட்டெயில். ஹரப்பன் ஜார்ல வந்து ஃபவுண்ட் இன் ஓமன், ஹரப்பன் சீல்ஸ், வெயிட்ஸ், டைஸ் இதெல்லாம் வந்து மெசபடோமியால இருந்திருக்கு எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் வந்து புர்ஜா ஹோம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் எந்த நியோலித்திக் கல்ச்சரா பட் எந்த ஏரியா எந்த லொகேஷன் அப்படின்னு கேட்டாங்க. புர்ஜா ஹோம் அப்படின்ற சைட்டு இட் பிலாங்ஸ் டு காஷ்மீர். ஸோ இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்? புர்ஜா ஹோம் இது வந்து ஒரு நியோலித்திக் கல்ச்சர் தான். அரௌண்ட் 7000-8000 BC. ஓகே, ஸோ இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பிட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிட் ஹவுசஸ் தரையில வந்துட்டு 4 மீட்டர் அளவாக தோண்டி அவங்க உள்ளதான் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த கோல்டு வெதர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. தரைக்குள்ள வந்துட்டு ஒரு வார்மா இருக்கும்ல, கீழே தோண்டி உள்ள போனாங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு உள்ள இருக்கிறது வந்து வார்மா வச்சிருக்கோம் அவங்கள. ஸோ அதான் இந்த இதோடைய ஃபேமஸானது, இந்த புர்ஜாஹோமுடைய ஃபேமஸ் ஃபீச்சர். இவங்களுக்கும் ஹரப்பன்ஸுக்கும் ட்ரேட் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட் ஆர் த மெட்டல்ஸ் நோன் டு தி பீப்புள் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் பீப்புளுக்கு என்னென்ன மெட்டல்ஸ் தெரிஞ்சிருந்திருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் இஸ் காப்பர் தெரியும், ப்ரோன்ஸ் அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு, சில்வர் நாலேஜ், கோல்டு நாலேஜ் இருந்திருக்கு. பட் அயனுடைய நாலேஜ் இல்லை. பிகாஸ் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அயன் நாலேஜ் இல்லை அப்போ. ஏன்னா அதனாலதான் வந்துட்டு அவங்க வந்து காப்பர் ஏஜ் தான். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் இதுக்கு அடுத்து வர வேதிக் சிவிலைசேஷன் தான் வந்துட்டு அயன் ஏஜ். அதில் தான் வந்துட்டு அயன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஃபாரஸ்ட்லாம் நிறைய கிளியர் பண்ணி அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் இன்வால்வ் ஆகி ஒரு பாஸ்டோரல் சிவிலைசேஷனாக இருக்கும். பட் இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு என்ன சொல்ல அயன் நாலேஜ் இல்லாத ஒரு சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹரப்பா இஸ் பிரசன்ட் அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர். என்ன ரிவர்ல இருக்கு ஹரப்பா வந்துட்டு? ரவி ரிவர். ஓகேவா? ஸோ ரவி ரிவர் அது வந்து லெஃப்ட் பேங்க் ஆஃப் இண்டஸ் ரிவருக்கு லெஃப்ட் பேங்க்ல இருக்கிற அந்த ரவி ரிவர், அந்த ரவி ரிவரோடைய பேங்க்ல இருக்கிறதா ஹரப்பா. ஸோ ஹரப்பா ரிலேட்டடான டீட்டெயில் இது வந்து சஹிவால் அப்படின்ற இடத்துல பஞ்சாப் டிஸ்ட்ரிக்ட்ல பாகிஸ்தான் கண்ட்ரில இருக்கு. ஓகே, பாகிஸ்தான் பஞ்சாப் ஸ்டேட் ஆர் ஏதோ அது நமக்கு தெரியல. பட் சஹிவால் பஞ்சாப் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. நம்ம பஞ்சாப் கிடையாது, பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல இருக்கு. எக்ஸ்கவேட்டட் இன் 921 டயாராம் சஹானி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ரிவர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். அதர் இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஹைலைட்டாக கொடுத்துருக்கு. எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்டானதான், நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஹரப்பா ரிலேட்டான டீட்டெயில் அதுதான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்கல்ப்சர் ஆஃப் பியர்டட் பிரீஸ்ட் த ஃபேமஸ் பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள் பசுபதி சீல் வேர் ஃபவுண்ட் இன் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோ. ஸோ மூணுமே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டாச்சுஸ், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிஃபேக்ட். இது எல்லாமே மூணுமே வந்துட்டு மொஹஞ்சதாரோல இருந்திருக்கு. ஸோ இது எங்க இருக்கு? அதே சேம் லொகேஷன் தான். லர்கானா, சிந்து, பாகிஸ்தான். இதுவும் பாகிஸ்தான். ஹரப்பாவும் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான். இது வந்து 1922 பை R.D. பானர்ஜி. ஓகே, அது வந்து 1921. ஓகே, இதுதான் ப்ரீவியஸ். இது ஹரப்பா வந்து 1921. இது வந்துட்டு 1922 R.D. பானர்ஜி. நேம் ப்ராப்பராக பார்த்தவங்க இது ஆல்சோ நோன் அஸ் நக்லிஸ்தான், ஒயசிஸ் ஆஃப் சிந்து.
சிந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒயசிஸ் அப்படின்றது. இது வந்து ஆன் ரைட் பேங்க் ஆஃப் இண்டஸ் ரிவர்ல ரைட் பேங்க்ல இது இருக்கு. ஓகே, அடுத்தது கிரேட் பாத், கிரேட் கிரானரி, அசம்பிளி ஹாலு, புரோட்டோஷிவா, பசுபதி சீல் இதெல்லாமே இருக்கு. அந்த மொத்தம் ரிசர்ச் பண்ண ஐவிசியில் அவங்க எக்ஸ்கவேட் பண்ண எல்லா இடத்துலையுமே அதிகமாக அந்த சீல்ஸ் அந்த இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்ச இடம் வந்துட்டு இங்கே தான், மோர் தென் 50%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் கன்சிடர்ட் டு பி த லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். லார்ஜஸ்ட் சைட் என்னன்னு கேட்குறாங்க. ராக்கி காரி தான். ராக்கி காரின்றது எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில். இது வந்து ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போக மித்த எல்லாமே இதெல்லாம் ஜென்ரலானதான், ஸோ இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் லார்ஜஸ்ட் சைட் அப்படின்னா ராக்கி காரி இன் ஹரியானா. அடுத்து ஃபர்ஸ்ட் சைட் டு பி எக்ஸ்கவேட்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ண சைட் எது அப்படின்னா ரோப்பர். ஸோ ரோப்பர் சைட்டு. ரோப்பர்ன்றது வந்துட்டு பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் சட்லஜில் இருக்குது. இது வந்துட்டு பஞ்சாப்ல இருக்குது. இது வந்துட்டு இந்தியன் பஞ்சாப் தான் இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு ஆர்பிஎஸ் வச்சுக்கலாம். ரோப்பர், பஞ்சாப், சட்லஜ் ரிவர். இதில் என்ன ஃபேமஸ், என்ன ஸ்பெசிஃபிக்கானது அப்படின்னா டாக் பரிட் வித் ஹியூமன் இன் ஓவல் பிட் பரியல்ஸ். ஒரு அந்த காலத்தில் வந்துட்டு அது ஒரு மனிதனையும் அவருடைய நாயும் வந்துட்டு சேர்ந்து பரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அது போக காப்பர் ஆக்ஸ் இருந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பேங்கிள் ஃபேக்ட்ரி வாஸ் ஃபவுண்ட் இன் விச் சைட் ஆஃப் ஐவிசி. பேங்கிள் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா காளிமங்கல், பாலத்தலா, இன்னும் போத் ஏஎன்பி ரெண்டுலேயுமே இருந்திருக்கு பேங்கிள் ஃபேக்ட்ரி. லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். ஓகே, ஸோ பேங்கிள் ஃபேக்ட்ரி அங்கே வந்துட்டு வேறு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டாய் கார்ட்ஸு, போன்ஸ் ஆஃப் கேமல், டெக்கரேட்டட் பிரிக்ஸு, சிட்டடல், லோவர் டவுன், ஃபயர் ஆல்டர் இது எல்லாமே இருந்திருக்கு காளிபங்கன். ஸோ காளிபங்கன்றது வந்துட்டு ஃபேமஸ் ஆனது இந்த ஃபயர் ஆல்டருக்கு தான். ஓகே, காளிபங்கன் ஃபேமஸான ஃபயர் ஆல்டர் தான். பட் பேங்கிள் ஃபேக்ட்ரிக்கும் அது ஃபேமஸ் தான், அந்த பலத்தல் இந்த ரெண்டு இடமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் போன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன். ஹார்ஸ் போன்ஸ் குதிரையோட எலும்புகள் வந்துட்டு ரிமைன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா சுர்கோட்டோடால தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹரப்பனா இல்லை, சுர்கோட்டோட மட்டும்தான் ஹார்ஸோட ரிமைன் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு ஹார்ஸோடைய நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் ரொம்ப நாள் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரிமைன்ஸ் எல்லாம் கிடைச்சோடனே இது சுர்கோட்டோட ஹார்ஸ் ரிமைன்ஸ் இருக்கும், ஹார்ஸ் டீத் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு டேஷ் இஸ் கன்சிடர்டு ப்ரீகர்சர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னோடி அப்படின்னு எந்த சிவிலைசேஷனை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் மெஹரங்கார். ஓகே, அடுத்து வந்து ப்ராமினன்ட் சால்ட் ப்ரொடக்ஷன் சென்டர் டியூரிங் ஐவிசி. சால்ட் ப்ரொடக்ஷன் சென்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் கேரளா நோ தோரோ. ஸோ இதான் அதோட இந்த சைட்டுடைய நேமு. இது வந்து குஜராத்தில் இருக்குது. இது ஆல்சோ நோன் அஸ் பத்ரி. ஓகே, இப்போ இதோடைய பேர் வந்து பத்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஹியூஜ் காப்பர் ஃபிஷிங் ஹூக்ஸ் இருக்குது. மீன் பிடிக்கிற அந்த கொக்கி இருக்குல்ல, அந்த ஊக்கெலாம் வந்து இங்கே இருந்திருக்கு. மீன் நிறையா பிடிச்சிருக்காங்க. ஸோ இது கரையோரம் இருக்கிறனால இங்கே வந்து உப்பும் தயாரிச்சிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நிறையா ஜார்லாம் இருக்கும், நிறையா டெக்கரேட்டட் ஜார்ஸ், அதாவது புல் மோட்டிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடோடைய சிம்பிள்லாம் போட்ட மாதிரி ஜார்லாம் இங்கேருந்து எடுத்துருப்பாங்க. இந்த கேரளா நோ தோரோ, அது ஆல்சோ நோன் அஸ் பத்ரி. இந்த ரெண்டு டீட்டெயில் குஜராத்தில் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்னஸ் வாஸ் ஃபவுண்ட் இன். ஃபர்னஸ்னால் இந்த இதுதான் உருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பெல்லாம் உருக்குறடா அந்த இது. ஃபர்னஸ் எங்கே கண்டுபிடிச்சாங்க ஏர்லியஸ்ட் அப்படின்னா கோட் பாலா அப்படின்ற லொக்கேஷனில். ஓகே, கோட் பாலா, இது கோட் பாலான்ற லொக்கேஷனாக இருந்திருக்குது. அடுத்து வந்து அயன் ஃபர்னாஸ் வாஸ் ஃபவுண்ட் இன். அயன் ஃபர்னாஸ் இரும்பு உருக்கு வந்துட்டு எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு MTS POQ ப்ரீவியஸ் கொஸ்டின். போத் ஏஎன்பி ஹஸ்தினாப்பூர் அண்ட் அத்தரஞ்சிக்கேட் அந்த ரெண்டு லொக்கேஷன்லையுமே வந்துட்டு இது கண்டுபிடிச்சிருக்காங்க அயன் ஃபர்னாஸ். ஓகே கைஸ், ஸோ இதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த 20 கொஸ்டின்ஸு. இதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் கவர் பண்ண தான் நினச்சேன். பட் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட்டில். நான் ஃபர்தராக இது வந்துட்டு மாடிஃபை பண்ணுறது பண்ணிக்கிறேன். உங்களோட ஐடியாஸ் எதுவும் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஃபர்தராக நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வேரியஸ் டாபிக்ஸில் கொண்டு வரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.